ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமக்கல்லில் லொக்கேட் ஆகிற ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் என்ன மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் ஃபைனலாக என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்லில் சமுத்திரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அஃபிலேட்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த காலேஜில் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் பிஜியில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கிறது பார்க்கலாம். பிஜியில் எம்இ கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், விஎல்எஸ்ஐ டிசைன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எம்இ கோர்சஸ் ஆகும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ அண்ட் எம்சிஏ கோர்சஸுமே இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. தென் பிஹெச்டி கோர்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி. இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸாகவும் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கோர்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்துறோம். பிளேஸ்மெண்ட் வைஸ் என்ன மாதிரி கம்பெனிஸ் இங்கே வந்திருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 84% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இங்கே வந்து டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோல்கேட், ஜஸ்டிடெயில், விவிட் இன்ஃபோடெக், வி டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ்மே வந்து ஒரு பெஸ்ட்டான காலேஜ்னே சொல்லலாங்க. ஏன்னா வந்து கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்புலரான கம்பெனிஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இவங்க கொடுத்த பர்சன்டேஜ் படி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 84% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட்லேயே செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான காலேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜை நீங்கள் விருப்பப்படுவீங்க. அப்படி ஒரு அட்டானமஸ் காலேஜஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நாமக்கல்லில் நம்ம ஞானமணி காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இப்போ நம்ம கோர்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்துட்டோம், பிளேஸ்மெண்ட் வைஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஃபெசிலிட்டிஸ் வைஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. ஹைடெக் ஏசி கிளாஸ் ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெல் எக்யூப்டு லெபார்டரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே மோர் தென் 10,000 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து கவர் பண்ணி ஒரு டிஜிட்டல் லைப்ரரி வந்து அமைச்சிருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 24/7 ஒய்ஃபை கேம்பஸ் அந்த காலேஜ் ரன் ஆகுது. இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஹை கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர் லெபார்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீன், ஏடிஎம், ஜிம் ஃபெசிலிட்டிஸ்மே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபெசிலிட்டிஸ் வைஸ்மே பெஸ்ட்டாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட்மே அரௌண்ட் 84% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் செலக்டும் ஆயிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த காலேஜ் எந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸஸ் போயிட்டு இருக்குது, இந்த காலேஜ் எனக்கு சூட் ஆகுமா, என்ன டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜ் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த காலேஜ் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.